அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கான ஷார்ட்ஸ் பார்ப்போமா? இந்த சிக்கன் டெவில் எப்படி செய்தேன்ட்டு, இது உங்களுக்கு சஹர் சாப்பாட்டுக்கு ஒயிட் ரைஸோட சேர்த்து சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டான சிக்கன் டெவில் தான். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். சிக்கனை நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணி வச்சுக்கணும், மசாலாக்கள் பரட்டி. இப்போ இது செய்கிறதுக்கு வந்து 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை இப்படி நீள் வாக்கில் வெட்டி போட்டுக்கணும். ஒரு பாத்திரத்தில் போட்ட பிறகு அதோட பெரிய மிளகாய் 2 சேர்த்துக்கணும். சேர்த்த பிறகு அதோட ஒரு மிளகாய் சேர்த்துக்கோங்க. அதோட நல்லா பழுத்த தக்காளி பெரிய சைஸ் 2 சேர்த்துக்கணும். சேர்த்த போகிற இதுக்கு வந்து மசாலாக்கள் குறைஞ்ச அளவு தான் சேர்க்கணும். மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், மல்லித்தூள் 1/2 டீஸ்பூன், அதோட ஒரு பிஞ்ச் அளவு மஞ்சள், அதோட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். சேர்த்த பிறகு இதுக்கு வந்து கட்டத்தூள் சில்லி ஃப்ளேக்ஸ் 1 டீஸ்பூன் மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்த பிறகு இதை வந்து நீங்கள் கையால் நல்லா கலந்துட்டுக்கோங்க. கையால் கலந்துக்கிறது கஷ்டம்னா ஒரு ஸ்பூன் வச்சு கலந்துட்டுக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த சிக்கன் டெவில் எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். சிக்கன் டெவில் செய்கிறதுக்கு வந்து நீங்கள் சிக்கன் எடுத்துக்கணும். சிக்கன் எடுத்து அதை நல்லா க்ளீன் பண்ணி ஃப்ரை பண்ணி வச்சுக்கோங்க, மசாலாக்கள் பரட்டி. இப்போ பெரிய சைஸ் வெங்காயத்தை அப்படி சின்னதாக கட் பண்ணி ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கணும். போட்ட பிறகு இதோட வந்து கறிமிளகாய் ஒரு 2 சேர்த்துக்கோங்க, சாதாரண கறிமிளகாய். அதோட ஒரு சின்ன மிளகாய் 1 சேர்த்துக்கணும். சேர்த்த பிறகு இதோட வந்து சின்ன தக்காளியில் ஒரு 2 சேர்த்துக்கணும். பெரிய தக்காளியில் 1 சேர்த்தா போதும். இதோட வந்து மசாலா தூள்கள் வந்து மிளகாய்த்தூள் வந்து 1 டீஸ்பூன், அதோட மல்லித்தூள் 1/2 டீஸ்பூன், மஞ்சள் ஒரு பிஞ்ச் அளவு, அதோட வந்து உப்பு தேவையான அளவு. அடுத்து வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து கட்டர்த்தூள் வந்து 1 டீஸ்பூன் சேர்த்துக்கணும். சேர்த்துட்ட போது இதை நல்லா கையாலே கலந்துட்டுக்கோங்க. உங்களுக்கு கையால் கலக்கிறது கஷ்டம்னா உங்களுக்கு ஒரு ஸ்பூன் வச்சு இதை அப்படியே கலந்துட்டு கொள்ளணும். இப்போ இதை வந்து செய்கிறதுக்கு வந்து ஒரு ஃபேனில் வந்து நான் சிக்கன் ஃப்ரை பண்ணின ஆயிலே எடுத்துட்டேன், தேங்காய் எண்ணெய் தான். அதோட கடுகு, வெந்தயம், பட்டை ஒரு துண்டு, ஏலக்காய் உண்டு, கிராம்பு உண்டு போட்டுக்கணும். போட்டு நல்லா அதெல்லாம் பொரிய விடணும். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வர சொல்ல இதோட ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் மாதிரி சேர்த்துக்கணும். அப்போ அதோட பச்சை வாசனை போன அளவுக்கு நீங்கள் நல்லா அதை பொரிய விடணும். பொரிஞ்சு வர சொல்ல ஒரு கொத்து கருவேப்பிலை, அதோட ஒரு ரம்பை துண்டு இருந்தால் சேர்த்துக்கணும். சேர்த்து நல்லா எல்லாம் வதங்கி வர சொல்ல நாங்கள் கூட்டி வச்சு இந்த வெங்காய மசாலாக்கு எல்லாம் இதோட சேர்த்துட வேண்டியதான். எல்லாம் சேர்த்த போகிற ஒரு 5 நிமிஷம் மட்டும் மூடி போட்டு அப்படியே வேக வச்சுடுங்க. அதுலேயே நல்லா வதங்கி வெந்து வரட்டும். எல்லாம் ஒரு அரை வேகல் மாதிரி தான் இருக்கணும், நல்லா வேக விடப்படாது. இப்போ நாங்கள் சிக்கனை நல்லா ஃப்ரை பண்ணி வச்சுருந்தேன். அதை சேர்க்கிறதுக்கு முதல்ல சோஸ் கொஞ்சம் சேர்த்துக்கணும். இது ஃபுல் ஆப்ஷனல், விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கொள்ளலாம். சோஸ் வந்து சோயா சோஸ், டொமேட்டோ சோஸ் எல்லாம் 1 டேபிள் ஸ்பூன் மாதிரி சேர்த்துட்டேன். சேர்த்து நல்லா இதெல்லாம் கலந்துட்டுக்கணும். கலந்துட்ட பிறகு தான் சிக்கனை நான் சேர்த்துட்டேன். சேர்த்து வந்து நல்லா கலந்துட்ட பிறகு சிக்கனையும் சேர்த்து ஒரு மூடி போட்டு அப்படியே வச்சிட வேண்டியதுதான். ஃப்ளேம் ஆஃப் ஆக்கின பிறகு நீங்கள் அப்படியே வச்சுடுங்க. முதல் நாள் சஹருக்கு செஞ்சது தான் நான் இது. இதோட வந்து நான் பீன்ஸ் கறியும் சமைச்செடுத்துட்டேன். ஒயிட் ரைஸுக்கு இது